இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரெக்னன்சியோட லாஸ்ட் செக்கப் தான் அது. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு அப்படியே மார்னிங் வந்து எதுவுமே சமைக்கல. அதனால் கடையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டு தான் போடணும். டோக்கன் வைஸ் தான் நமக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. டோக்கன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்மளுக்கு செக்கப் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டோம். அங்கே என்னோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 110 இருந்துச்சு. நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி செக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு எங்களுக்கு 2:00 மேலே ஆயிடுச்சு. அதுவும் வர வழியில் பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருந்துச்சு. நமக்கு தான் டிமார்ட்டில் இருக்கிற பாப்கார்ன் ரொம்ப பிடிக்குமே, அதனால் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு போகலாம் சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் உள்ளே வா போயிட்டு வரலாம், என்ன இருக்குன்னு பார்த்துன்னு வரலான்னு சொன்னார். அப்போவே நான் சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு. என் பேச்சு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பாப்கார்ன், அந்த பக்கம் பார்த்தா பீஸா. இது என்னடா நமக்கான டே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே நான் விடவே இல்லை. அதுவும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தோம். நிஜமாலுமே கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஏன்னா நிறைய சீஸ் எல்லாம் போட்டு 120 ருபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு பீஸா. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய பில்லு போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.